friends, how are you all? நீங்க last week போட்ட allez verb நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த 3 verbs வச்சு நல்லா practice பண்ணிட்டோம் இருப்பீங்க. இன்னைக்கு இந்த allez verb வச்சு இது கூட preposition எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். prepositionன்றத Frenchல எப்படி சொல்லணும்னா preposition அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? preposition அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். allezன்ற verb யூஸ் பண்ணி sentences நம்ம யூஸ் பண்ணும்போது I am going to the market அத மாதிரி to the அப்படின்றத Frenchல நம்ம எப்படி சொல்றது அப்படின்றத தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல to the அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுதான் இருக்கும். ஆனா Frenchல அத மாதிரி இல்ல. இப்ப எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். allezன்ற verb-யும் preposition-யும் யூஸ் பண்ணி சில sentences-லாம் நம்ம பார்க்க போறோம். இதுல சில words உங்களுக்கு தெரியாததா இருக்கும். அதனால இதனுடைய மீனிங்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்குங்க. அப்ப நம்ம sentences பார்க்கும்போது உங்களுக்கு இதை correlate பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மீனிங்ஸ்லாம் படிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபெமினைன் நவுனுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான். ஃபெமினைன் நவுனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆ லா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். லான்றது ஃபெமினைன் வேர்ட்ஸை குறிக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம டு த அப்படின்னு சொல்றதுக்கு ஃபெமினைன் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்றது ஆ லா. ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு தெரியும். இதை பேஸ் பண்ணி இப்போ சென்டென்சஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Je vais à la banque. பாங்க்ன்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பேங்க் இல்லையா? Je vais à la banque. I am going to the bank. நான் வங்கிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இப்போ நம்ம இதை மாதிரி சொல்லணும். Je vais à la banque. செகண்ட் எக்ஸாம்பிள். Je vais à la bibliothèque. பிப்ளியோதெக்ன்றது லைப்ரரி, நீங்க பார்த்திருப்பீங்க. Je vais à la bibliothèque. I am going to the library. நான் நூலகத்துக்கு போகிறேன் அப்படின்ற மீனிங்கை குறிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Je vais à la poste. போஸ்ட்ன்றது போஸ்ட் ஆஃபீஸை குறிக்கும். நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறேன். போஸ்ட் ஆஃபீஸும் தமிழ்ல சொல்ல தபால் நிலையத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இல்லையா? இப்படி யாரும் செந்தமிழ்ல சொல்ல மாட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப சில பேர் பிரெஞ்சு படிக்கிறவங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம்ல. அப்போ தெரியும்ல உங்களுக்கு, ஓ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தமிழ்ல தபால் நிலையமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த செந்தமிழ்லயும் நான் சொல்றேன். Je vais à la poste அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல போஸ்ட், பிப்ளியோதெக், பாங்க் இதெல்லாம் ஃபெமினைன் நவுன். இங்க நம்ம யூஸ் பண்ற ப்ரிபோசிஷன் என்னன்னா ஆ லா. நெக்ஸ்ட் மாஸ்குலைன் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரிபோசிஷன் என்னன்னா ஓ. இங்க ஆ லே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்டோம், தப்பு அது. அதுக்கு பதிலா யூஸ் பண்ற ப்ரிபோசிஷன் ஓ, ஏ யூ. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். masculine நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ற preposition என்னன்னா o, a, u. இதை பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். Je vais au restaurant. ரெஸ்டாரண்ட்ன்றது ரெஸ்டாரண்ட். I am going to the restaurant அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது. Je vais au restaurant. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Je vais au magasin. magasinன்றது கடை. நான் கடைக்கு போறேன் அப்படின்றது, ஷாப்புக்கு போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் je vais au magasin. je vais au supermarché. I am going to the supermarket அப்படின்னு சொல்றது. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன். je vais au supermarché அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். masculine நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ற preposition என்னன்னா ஓ. இங்க ஆலே யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? ஓ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆ எல் அப்போஸ்ட்ரோஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை சுருக்கி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆ எல் அப்போஸ்ட்ரோஃப். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒயலுக்கு முன்னாடியும்
ஹெச்சுக்கு முன்னாடியும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா nous allons à l'église அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லெக்லீஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க எல் அப்போஸ்ட்ரோஃப் போட்டு எழுதியிருக்கிறோம் இல்லையா, ஒயல்ல ஆரம்பிக்கிறதுனால nous allons à l'église அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நாங்க கோயிலுக்கு போறோம். we are going to the church அப்படின்ற மீனிங்கை குறிக்கும். tu vas à l'hôpital. l'hôpital இப்படி சேர்த்து சொல்லணும். இது முதலே நம்ம பார்த்துருக்குறோம் இந்த வேர்டு. எல் அப்போஸ்ட்ரோஃப் போட்டு ஹெச்ல தொடங்கிறதுனால l'hôpital அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நீ ஆஸ்பத்திரிக்கு போகிறாய். you are going to the hospital. tu vas à l'hôpital அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? tu vas à l'hôpital அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் il va à l'école. écoleன்றது என்னன்னு தெரியும், ஸ்கூல் இல்லையா. he is going to the school. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். il va à l'école. l'école அப்படின்னு சொல்லிட்டு சொல். இப்போ இங்க பார்த்தது ஒயலுக்கு முன்னாடியும் ஹெச்சுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஆ எல் அப்போஸ்ட்ரோஃப் போட்டு சொல்லணும். ஒயலுக்கு முன்னாடியும் ஹெச்சுக்கு முன்னாடியும் நம்ம ஆ எல் அப்போஸ்ட்ரோஃப் போட்டு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரெபோசிஷன் எது அப்படின்னா ஓ. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஓ ஏ யு எக்ஸ். ஸ்பெல்லிங் பாருங்க ஸ்க்ரீன்ல. இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது ஓ. இது வந்து ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்றது. எத்தாசினி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்குறோம், உங்களுக்கு நல்லா தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்போ நம்ம எப்படி இதை சொல்லணும் அப்படின்னா je vais aux États-Unis அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போறேன், நான் அமெரிக்காவுக்கு போறேன். எத்தாசினி ப்ளூரலா இருக்கிறதுனால இங்க நம்ம யூஸ் பண்றது ஓ. je vais aux États-Unis அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாய்லெட். இது வந்து பிரெஞ்சில் எப்போதுமே டாய்லெட்ன்றதை வந்து ப்ளூரலில் தான் சொல்லுவாங்க. டாய்லெட் சிங்குலரில் சொல்ல மாட்டாங்க, டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதனால இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ப்ளூரல் ப்ரிப்போசிஷன் ஓ யூஸ் பண்ணோம். je vais aux toilettes அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி இல்லாட்டினா nous allons aux toilettes அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ ப்ளூரல் எப்பொழுதுமே டாய்லெட்ன்றது ப்ளூரல் வேர்டு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஓ. je vais aux toilettes. il va aux toilettes அப்படின்னு சொல்லிட்டு சொல். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற ப்ரிப்போசிஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லலாம். ஷே என்ன ப்ரிப்போசிஷன்னா ஷே அப்படின்னு ஸ்பெல்லிங் பாருங்க, CHEZ. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஷே. இந்த ஷேன்றது என்னத்தை குறிக்கும்னா இப்போ ஒரு வீடை குறிக்கும், ஒருத்தவங்களுடைய வீடை குறிக்கும். அதை மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து குறிக்கும், ஒரு ப்ரொஃபஷனை வந்து குறிக்கும். இப்போ எப்படி சொல்லுவோம்ல, ஹேர் ட்ரெஸ்ஸர் முடி வெட்டுறவங்க, அதுக்கப்புறம் வந்து கராஜிஸ்ட் அப்படின்னா வந்து மெக்கானிக், கார் மெக்கானிக் அப்படின்ற வேலையை குறிக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரிப்போசிஷன் எதுனா ஷே. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் elles vont chez ma tante. இங்க நம்ம யூஸ் பண்றது chez. elles vont chez ma tante. they are going to my auntie's house. அவங்க என்னுடைய ஆண்டி வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஆண்டியோடைய வீடை குறிக்கிறதுக்காக நம்ம இங்க யூஸ் பண்றது தான் வந்து chez. elles vont chez ma tante. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா il va chez le docteur. இங்க ஷேன்றது டாக்டர்ஸ் ஹவுஸை வந்து குறிக்கும். he is going to the doctor's house. அவன் டாக்டர் வீட்டுக்கு போறான் அப்படின்றத குறிக்கும். il va chez le docteur. அப்ப ஷேன்றது ஒரு ப்ரொஃபஸியத்தையும் குறிக்கும். ப்ரொஃபஸியோன்றது ப்ரொஃபஷன், அதையும் குறிக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுடைய வீடையும் குறிக்கும். இங்க நம்ம யூஸ் பண்ற இந்த ப்ரிப்போசிஷன் ஷே. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஆம். EN. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா je vais en Belgique. நான் பெல்ஜிக்கு போகிறேன் அப்படின்ற மீனிங்கும். elle va en France. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ils vont en Espagne அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவங்க ஸ்பெயினுக்கு போகிறாங்க. எஸ்பாங்ன்றது ஸ்பெயின். ils vont en Espagne அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஆ. டவுன் வந்து ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவோம்னா வீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கண்ட்ரியை வந்து பெயின்னு சொல்லுவோம்.
இங்க வந்து வீல்ன்றது வந்து டவுனை குறிக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Tu vas à Bruxelles. Tu vas à Bruxelles. You are going to Bruxelles. Brusselsன்றது தான் Bruxelles சொல்வோம். நீ பிரசல்ஸ்க்கு போற. Tu vas à Bruxelles. Nous allons à Barcelone. Nous allons à Barcelone. We are going to Barcelona. Barceloneன்றது Barcelona. Nous allons à Barcelone. இன்னைக்கு நம்ம அலே கூட படிச்ச ப்ரிப்போசிஷன் எல்லாம் வந்து ஒரு ரீகேப் பண்ணலாம். என்னென்ன ப்ரிப்போசிஷன் படிச்சோம்? ஆலா, ஓ, ஆ எல் அப்போஸ்ட்ரோஃப், ஓ ப்ளூரல், ஷே, ஆன், ஆ. இந்த ப்ரிப்போசிஷன்லாம் தான் இன்னைக்கு நம்ம அலே கூட படிச்சோம். திருப்பி ஒரு தடவை சொல்றேன். ஆலா, ஓ, ஆ எல் அப்போஸ்ட்ரோஃப், ஓ ப்ளூரல், ஷே, ஆன், ஆ. இன்னைக்கு படிச்ச ப்ரிப்போசிஷனை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன்ல வந்து சில சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. Here is the answer for you. Answers check பண்ணுங்க. எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Well done. Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.